எங்கள் பாட்டி வீடு. நாங்கள் பாட்டி இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இது எவ்வளோ எங்கள் சொத்து தான். நான் பிறந்த ஊர் தான். கோயிலில் சீரியல் பூசம் இது சிவன் கோயில். நான் பிறந்த ஊர் தான். நான் இன்னைக்கு இருக்கேங்க. நல்ல புயல் காற்றடிச்சிட்டு அம்மா எனக்கு சாமி உடம்புக்குள்ளே வந்தாச்சு. என்னை ஒன்றுமே பிடுங்க முடியாது யாருக்கும். நான் கோயிலில் தான் இருக்கேன். நான் மண்டாட்டு கோயிலில் இப்போ தெரியவே இல்லை. ஆனால் கோயிலுக்குள்ளே கல்லிடுச்சு. நல்லா இருக்கேன். நான் சாக மாட்டேன். எல்லாரும் செத்து போச்சுன்னு சொல்லி எனக்கு சக்தி தந்தது இந்த சாமி தான். இந்த சாமி கோயிலுக்குள்ளே எப்போ கால் எடுத்துச்சுன்னா பள்ளியை படித்து நான் இந்த கடவுள் தெய்வ பிள்ளை தானே. இன்னும் கோயிலுக்கு வண்டிக்குள்ளே தான் இருந்தேன். இன்னும் உள்ள போகலான்னு சொன்னாங்களே. இங்கே ஒரு எப்படிலாம் விளையாடி சித்தி ஒன்று மட்டும் கேட்க பதில் சொல்ல சித்தி. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. என்னை மட்டும் அனாதையாக ஆக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வீடு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது. வீடு இருந்தால் தானே எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக துணி மாற்ற முடியும், குளிக்க முடியும், போக முடியும் ஸ்கூலுக்கு. வீடு இல்லாமல் இருந்தால் நான் எங்கோடி போவேன், எங்கோடி நான் இருப்பேன்? அது மாதிரி யோசித்து பாருங்க. எதுவுமே முடியாது தானே. அதுக்கு தான் பயனுள்ள உழவு போனேன். ஏதாவது ஒரு கடவுள் கோயில் திருநாளுன்னு சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்த பிறகு கல்லிடுச்சு. நீ நல்லா இருக்கணும். இது எங்கள் பாட்டி வீடு. இதில் இருந்தது. நாங்கள் பிறந்த ஊரே இதுதான். நாங்கள் இங்கே எல்லாம் வருவோம். இங்கே எல்லாம் இது இப்படி இல்லை, திறந்து தான் கிடந்து. அதில் நாங்கள் இந்த இதுக்குள்ளே தானே ஆறு தண்ணி எல்லாம் இருக்கா. அதில் நாங்கள் விளையாடி எடுத்து அந்த சாமிக்கு தண்ணி எல்லாம் கோரி ஊற்றி விளையாடி குளித்து எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக. இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் இறந்தாவளா.
இங்கே அடிக்கடி நான் தான் வருவேன். இங்கே வர்றதுக்கு வந்தால் அந்த கோயிலை தான் நான், ஏன்னா நல்ல பக்தி உள்ள கோயில் இது. யாருக்கும் புரியாது. ஆனால் இந்த கோயில் நல்ல பக்தி. நம்ம மண்டகாட்டோட இந்த சிவனு கைவிட மாட்டார். நம்ம இப்போ நான் இன்னைக்கு எப்படின்னு தெரியுமா சாவு வந்தேன் தெரியுமா? சாவுக்கு தான் போனாங்க. அது கடவுளாட்டு தானே உருவம் வந்து அந்த சாமி அங்கே வெளியே அனுப்பிவிட்டாவ. அதனால இங்கே உள்ளே வந்தேன். இல்லைன்னா வர முடியுமா? ஒரு உருவம் கடவுள் விதி இருக்கனால தானே என்னை விட்டாவ. அதனால் நீ சாவ போவாண்டா, நீ இங்கே வெளியே வந்தார். வந்து என்னை கூப்பிட்டாரு. சரி அந்த பேப்பரையும் தந்தார். உள்ளே வந்து நாளை வாங்க, நாளை பூசாரி நடக்க, கோயில் ஜெபம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் யோசிச்சேன், இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து சித்திட்டே தான் அழுதுட்டு இருக்கேன். எனக்கு வீடு இருந்தால் தானே நம்மளுக்கு வேலைக்கு போக முடியும். அப்போ தானே நம்மளுக்கு துணியெல்லாம் மாற்று குளிச்ச எல்லாம் முடியும். அதான் சித்திட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கேன். அங்கேயும் அழுதேன். அடுத்து அங்கே அடித்த உடனே அழுது முடிஞ்ச உடனே நீ நல்லா இருப்பான்னு சொல்லி பள்ளி அடிச்சு. இல்லை வெயில் எனக்கு அதுக்கு தானே, அது ஒரு சக்தி தானே வெயில். அது எல்லாரும் சொல்லி அவள் வெயிலுன்னு, அது வெயில் இல்லை, அது சிவனுக்கு உள்ள பங்குள்ள தெய்வம். தப்பாட்டா சொன்னேன்? எங்கள் பாட்டி வீடு. நாங்கள் இந்த பாட்டி ஊரில் தான் இருந்து வளர்ந்து ஆளக்கணும். இந்த கோயில் வந்து சிவன் கோயிலுக்கிட்ட தான். இது ஒரு ஆறு, அந்த ஆற்றுல நாங்கள் குளிச்சது. அங்கே ஒரு குளம் கிடக்கு. இந்த குளத்துக்கு போகிற நான் கதை தரேன். இந்த குளத்தில் இது பண்ணணும். அதே போல் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம். அங்கே நாங்கள் வணங்கியது குளிச்சு கொண்டாடினது தான். அதில் யார் இருக்கனா தான் அதை கழுவிட்டுருக்கா. எங்கே போனாலும் இந்த பாட்டு நான் பிடிச்சி போட்ட பாட்டில்